தொழிலாளர் தினத்திலே பிறந்த சகோதரர் அன்பிற்குரிய பாசத்திற்குரிய சகோதரான நடிகர் அஜித் அவர்களுக்கு எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு எப்போதுமே நான் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்வேன். காரணம் என்னன்னா ஒரு தைரியசாலி தான் எனக்கு பிடிக்கும். எனக்கு கோழைகள் எப்போதும் எனக்கு பிடிக்காது. எதையும் எதிர்கொள்ளும், எந்த சூழ்நிலையும் ஃபேஸ் பண்ணோம். அதே இதில் இடம் பொருள் பார்க்காம தன்னுடைய கருத்தை எடுத்துரைக்கணும். ஆனால் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வேவ்லென்த்தில் நம்முடைய அஜித் இருக்காருன்னும் போது எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன் சொல்கிறேன்னா திமுக ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி கருணாநிதி காலத்தில் அவ்வளோ பார்த்தா அந்த திரையுலகத்தையே நசுக்குனாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி படம் ரெட்ஜியன் மூவிஸ் மனசு வச்சாதான் வெளியிட முடியும். ஆரம்பத்தில் 2-3 படம் வெளியிட்டவங்க இன்னைக்கு எல்லா படமும் அப்படியே ஒரு பெரிய அளவுக்கு ஒரு திமிங்கலம் அப்படியே சின்ன சின்ன மீனெல்லாம் எப்படி சாப்பிட்ருமோ அதே போல் சிறிய திரைப்பட தயாரிப்பாளர்கள் எல்லா தயாரிப்பாளர்களையும் அப்படியே முழுகி அப்படியே சாப்பிட்ற ஒரு திமிங்கலம் தான் இன்னைக்கு ரெட்ஜியன் மூவிஸ். எனவே இன்னைக்கு விஷால் அவருடைய படம், அந்த படம் அவருடைய இது வெளியிடாம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுறாங்க. அவர் அந்த வாய்ஸ் போனை வாய்ஸ் கொடுத்துருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு திமிங்கலமாக இருக்கின்ற ரெட்ஜியன் மூவிஸ் இன்னைக்கு பட தயாரிப்பெல்லாம் நசுக்கி யார் படம் எங்களை மாரி ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்ற வகையில் இன்றைக்கு அவர்களுடைய கைப்பிடிப்பில் இருந்தால் தான், இல்லைன்னா படம் வராது அப்படின்ற ஒரு நிலை இருந்து ரெட்ஜியன் மூவிஸ் செய்கிற வேலையில் இப்போது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா திரு அஜித், அதாவது சகோதரர் அஜித் பொறுத்தவரையில் அன்னைக்கு திரு மு கருணாநிதி ஆட்சி காலத்தில் ஒரு பெரிய விழா இது யாருக்கு எல்லாம் அதான் இது திரு மு கருணாநிதிக்கு பெருசாக அவர் இறந்துட்டவர் சொல்லக்கூடாது. என்னமோ கிறிஸ்டா மாதிரி பெரிய அளவுக்கு இதில் நாட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லா பொருளாதாரத்திலையும் சமூகத்திலையும் கல்வி அளவுலையும் உயர்த்திட்ட அந்த பாச தலைவனுக்கு ஒரு பாராட்டு விழாவாம். அந்த பாராட்டு விழாவுக்கு திரைப்படத்துறையினர் கம்பல்சரி அழைச்சிட்டாங்க. வரலன்னா அதோட அவ்வளோதான். உங்களுக்கு பார்த்தா உங்கள் படம் வராது, உங்களுக்கு யாரும் கால் ஷீட் கொடுக்க மாட்டாங்க, கால் ஷீட் உங்கள் எந்த படத்தில் நடிக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பல்வேறு விதமான தொந்தரவு கொடுக்க சொல்லி எல்லாம் பயந்து கொண்டாங்க. ஆனால் அஜித்தும் போனோன்னா போய் நேரடியாக போய் மேடையிலேயே நான் இங்கே அழைத்து வரப்படவில்லை, இழுத்து வரப்பட்டேன். அந்த அளவுக்கு எங்களை ஏன் இந்த மாதிரி கம்பல் பண்ணி எங்களை கூப்பிடணும், இஷ்டப்பட்டு வரணும் இல்லையா. ஆனால் ஒரு பெரிய அளவுக்கு வற்புறுத்தல் பண்ணி பயமுறுத்தி இந்த விழாவுக்கு வரணுன்ற அடிப்படையில் இந்த மேடையிலே அந்த கருத்தை சொன்ன அஜித் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியசாலி. அந்த தைரியத்தை போட்டுக்கின்ற வகையில தான் நான் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்தை நான் சொன்னேன். அதனால் அவர் விடாமுயற்சி தெரியல, ஒரு படம் வருது, அந்த விடாமுயற்சியோடு வெற்றி பெறுவதற்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்ற 2